भी हम परमेश्वर के वचन को अध्ययन करने के लिए இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்காக परमेश्वर का जो वचन को हम थोड़ा सा खोल के देखेंगे। ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். आज मैं ऐसा एक शीर्षक के आधार पर कुछ बातों को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பின் கீழே நான் உங்களுக்கு சில காரியங்களை வைப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். आपका दर्शन पूरा हो जाए, உங்களுடைய தரிசனம் நிறைவேறட்டும். हम सबों के लिए परमेश्वर कुछ ना कुछ दर्शन को दिया है. ஆண்டவர் நம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். शायद हम स्पष्ट रूप से परमेश्वर का वचन को सुनने के द्वारा और शब्दों को सुनने के द्वारा इसको प्राप्त किए होंगे. ஒருவேளை ஆண்டவரிடத்திலிருந்து தெள்ளத் தெளிவான வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் இப்படிப்பட்ட தரிசனங்களை நாம் பெற்றிருக்கலாம். या ऐसा खुले आंखों से कुछ दर्शनों को हम देखते हुए पाए होंगे. அல்லது நாம் கண்களிலே சில தரிசனங்களை பார்த்ததினாலே நம்முடைய தரிசனம் இப்படியாக கிடைத்திருக்கலாம் या நமக்கு. परमेश्वर के वचन के द्वारा प्रेरणा पाने के चलते हम परमेश्वर के दर्शन को प्राप्त किए होंगे. அல்லது ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் இடைபடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நாம் பெற்றிருக்கலாம். मने मन कुछ ऐसा महसूस करते हुए हम परमेश्वर का इच्छा को या दर्शन को प्राप्त किए होंगे. அல்லது நம்முடைய இருதயத்திலே சில உந்துதலின் நிமித்தம் நாம் அப்படியாக ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம். तो कुछ ना कुछ जो है हमारा जीवन में हम सबों के लिए एक दर्शन है. ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தரிசனம் உண்டு. और अब्दुल कलाम इस प्रकार वो कहा, அப்துல் கலாம் அவர் இப்படியாக சொன்னார், वो जो स्वप्न है जो रात में देखते हैं वो नहीं है, जो रात की नींद को खराब करता है वही सही स्वप्न है. அந்த கனவானது இரவிலே காண்கிறோமே அது அல்ல, எது இரவு தூக்கத்தை கெடுக்கிறதோ அதுதான் சரியான கனவு. तो आज हम सबों के पास कुछ ना कुछ दर्शन हो सकता है. இன்றைக்கு நாம் எல்லாரிடத்திலும் ஏதாவது ஒரு வகையிலே தரிசனமானது காணப்படும். बच्चे भी कुछ स्वप्न के साथ यहाँ बैठे होंगे. சிறு பிள்ளைகள் கூட ஏதாவது ஒரு தரிசனத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். आपके आगे की जीवन के संबंधित हो सकता है. ஒருவேளை வரப்போகிற உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தொடர்புடையதாக இருக்கலாம். पढ़ाई का संबंधित हो सकता है. உங்களுடைய படிப்புக்குரிய சம்பந்தமுடைய காரியமாக இருக்கலாம். आप जो बनने के लिए प्रयास कर रहे हैं उसको लेकर आप स्वप्न आपके दिल में हो सकता है. நீங்கள் என்னவாக வேண்டும் என்று தீர்மானித்து முயற்சி செய்கிறீர்களோ அதை குறித்த தரிசனமாக இருக்கலாம். आपके बच्चों को लेके आपके अंदर में एक स्वप्न हो सकता है. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கலாம். सेवकाई में आपके लिए स्वप्न हो सकता है. ஊழியத்திலே நீங்கள் ஒரு தரிசனம் வைத்திருக்கலாம். आप परमेश्वर के जो आत्मिक जीवन में कुछ स्वप्न हो सकता है. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் உடையவர்களாக இருக்கலாம். अगर उस प्रकार देखा जाए हम सबों के पास स्वप्न है. இந்த விதமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எல்லாரிடத்திலும் நமக்கு தரிசனம் உண்டு. जिस स्वप्नों का आधार परमेश्वर और परमेश्वर का वचन है. எந்த தரிசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளும் இருக்கிறதோ मैं उसी के बारे में बताने जा रहा हूं. நான் அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ये नहीं है कोई बैठ के और कुछ स्वप्न देखते रहता है. இது அல்ல, சிலர் அமர்ந்து இப்படியாக தாமாக சில தரிசனங்களை கண்டு கொண்டிருப்பார்கள். वो मेरे हाथ में आ जाएगा कैसा रहेगा. அது என்னுடைய கரத்தில் வந்து விட்டு என்று சொன்னால் அது எப்படியாக இருக்கும். अगर ऐसा अगर बन जाएगा कैसा रहेगा. நான் அப்படி ஆகிவிட்டேன் என்று சொன்னால் அது எப்படியாக இருக்கும். अगर वो लड़का मिल जाएगा कैसा रहेगा. ஒருவேளை அந்த பையன் கிடைத்தால் எப்படியாக இருக்கும். अगर ये लड़की मिल जाती तो कैसा रहेगा. இந்த பெண் கிடைத்தால் எப்படியாக இருக்கும். ये जो परमेश्वर से बाहर है, परमेश्वर की इच्छा से बाहर है और परमेश्वर का वचन के जो विरोध में है या बाहर की बातें हैं उन सपनों के बारे में नहीं बोल रहा हूं. இவைகள் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமானவைகள், அவைகளுக்கு அப்பாற்பட்டவைகள், இவைகளை குறித்து நான் சொல்லவில்லை. लेकिन परमेश्वर का प्रेरणा के द्वारा, पवित्र आत्मा के द्वारा, वचन के आधार पर हम सपनों को प्राप्त करते हैं. ஆனால் ஆண்டவருடைய உந்துதலினாலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் அவருடைய கிரியையினாலும் நாம் தரிசனங்களை பெற்றுக்கொள்கிறோம். मैं कुछ सालों के पहले जब मैं बिहार में आया, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பீகாருக்கு வரும் பொழுது 1998 में 1998 जो बातें वचन के द्वारा मुझे मिला, எந்த வார்த்தைகள் எந்த தேவனுடைய வார்த்தை வசனத்தின் மூலமாக எனக்கு கிடைத்ததோ, और बड़े लोगों के पास जाके उसको कहने लायक मेरा स्थिति नहीं था. பெரியோரிடத்திலே போய் சொல்லு பிரகாரம் சொல்லும் விதமாக என்னுடைய சூழ்நிலை இல்லை. मुझे जो ट्रेनिंग दिए आदरणीय जो हमारा गुना भैया यहाँ हैं, எனக்கு பயிற்சி கொடுத்த மதிப்பிற்குரிய குணா அண்ணன் இங்கே இருக்கிறார்கள். और 6 महीना के बाद सबके लिए बताया जाता है आप
प्रार्थना करना है, परमेश्वर क्या बोलता है और बताता है उसको बताइएगा। எல்லாரிடத்திலும் இப்படியாக சொல்லப்படும் 6 மாதம் ஜெபம் செய்யுங்கள், அதற்கு பின்பாக ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். मुझसे भी बोल सकते हैं या बड़े भी आपसे पूछेंगे, आप बोलना है। நீ என்னிடத்திலும் சொல்ல வேண்டும் அல்லது படை அண்ணன் கேட்டாலும் அவரிடத்திலும் சொல்ல வேண்டும். लेकिन मैं उन दोनों से नहीं बता पाया। ஆனால் நான் அவர்கள் 2 பேரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. और यहाँ डैनी भाई है और हमारा जय कुमार भाई है, सब हम लोग एक ही सेट के हैं, वे सब कोई गवाह है। எங்கே டேனியல் சகோதரர் இருக்கிறார்கள், ஜெய் சகோதரர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் ஒரே காலத்திலே வந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் சாட்சியா இருக்கிறார்கள். सबों के लिए वैसा ही बताया गया। அவன் எங்கள் எல்லாருக்கும் இப்படிதான் சொல்லப்பட்டது. लेकिन जो बातें मुझे परमेश्वर बताए मैं खुद विश्वास नहीं किया। ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் முதலாவது விசுவாசிக்கவில்லை. और दूसरों के पास मैं बता नहीं पाया। மற்றவர்களிடத்திலே சொல்லவும் முடியவில்லை. अभी भी नहीं बताऊंगा, இப்பயும் நான் சொல்ல போறதில்லை. लेकिन ஆனால் उन बातों के ओर परमेश्वर मुझे ले जाते हुए मैं देखता हूं। ஆனால் அந்த காரியத்தை நோக்கி ஆண்டவர் என்னை எடுத்து செல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. बच्चे सुबह के वक्त में मैं आपसे कहने के लिए चाहता हूं, சிறு பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். आपके जीवन में ऐसा कुछ सपन हो सकता है, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கலாம். परमेश्वर आपके अंदर एक प्रेरणा के द्वारा बताए होंगे। ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சையின் மூலமாக உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். आप पूर्ण रूप से आप समझते हैं ये मेरे लिए दिया गया सपन है, நீங்கள் முற்றிலுமாக நம்பலாம் இது எனக்காக கொடுக்கப்பட்ட தரிசனம் என்று சொல்லி. मेरे लिए दिया गया दर्शन है, இது எனக்காக கொடுக்கப்பட்ட தரிசனம். लेकिन शायद आज आपके परिस्थिति को लेके अगर देखेंगे, ஆனால் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை எடுத்து நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, आपके पढ़ाई की बातों को लेके देखेंगे, உங்களுடைய படிப்பிற்குரிய காரியத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, पारिवारिक स्थिति के आधार पर सोचेंगे, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்பதை யோசிக்கும் பொழுது, आप खुद विश्वास नहीं कर पाते हैं। நீங்கள் அதை உங்களால் நம்பக்கூடாத சூழ்நிலையில் இருக்க முடியும். लेकिन परमेश्वर चाहता है, ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார், जब दर्शन परमेश्वर के वचन के आधार पर परमेश्वर के ओर से प्रेरणा पाते हुए मिलता है, எப்பொழுது தரிசனம் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் இருந்து ஆண்டவருடைய உந்துதலினால் கிடைக்கிறதோ, हमारे हर लालसा को, इसका मतलब हमारा पूरा दर्शन को परमेश्वर पूरा करने के लिए चाहता है। ஆண்டவர் நம்முடைய மொத்த தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். इसलिए हबक्कुक नबी की किताब उसका दूसरा अध्याय के तीसरा वचन में, எனவே ஆபக்கூக் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே विलंब होने से भी इंतजार करने के लिए बताया गया है। அங்கே காலம் தாமதமானாலும் காத்திருக்கும்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. मैं उन बातों के बारे में कुछ बातों को आपसे बांटने के लिए कोशिश करूंगा। நான் இந்த காரியங்களை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். बच्चे, आपके जीवन में सपन कुछ भी हो सकता है। சிறு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தரிசனம் எதுவா இருந்தாலும் சரி, कई साल आप उसके लिए प्रार्थना किए होंगे, अनेक ஆண்டுகள் அதற்காக நீங்கள் ஜெபம் செய்திருக்கலாம். कई बार परमेश्वर कुछ वचनों के द्वारा उसको साबित भी किया होगा। अनेक நேரங்களில் ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாக அதை உறுதிப்படுத்தி இருக்கலாம். यहाँ बैठे हुए बड़े लोगों से भी कहूंगा, இங்கே அமர்ந்திருக்கிற பெரியவரிடத்திலும் சொல்லுவேன், आपके लिए कई सालों के पहले परमेश्वर कुछ दर्शन दिया होगा। உங்களுக்காக अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஏதாகிலும் தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். जब बच्चे के न हो बड़े के न हो दर्शन को पाते हैं, எப்பொழுது சிறியோராய் இருந்தாலும் சரி பெரியோராய் இருந்தாலும் சரி தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறோமோ, हम काफी उत्साहित हो जाते हैं। நாம் முழுவதுமாக சந்தோஷம் அடைகிறோம். लेकिन जब हम वातावरण को देखते हैं, ஆனால் எப்பொழுது சூழ்நிலைகளை பார்க்கிறோமோ, चारों तरफ के लोगों को देखते हैं, நான்கு புறமும் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோமோ, हमारे कमियों को देखते हैं, நம்முடைய குறைவுகளை பார்க்கும் பொழுது धीरे 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 दर्शन को छोड़ के हम धीमा पड़ने का संभावना है। மெதுவாக நம்முடைய தரிசனத்தை விட்டு பின்மாறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. यहाँ मैं आज ऐसे कुछ बातों को आपके बीच में जल्दी से जल्द रखने के लिए मैं कोशिश करूंगा। இன்றைக்கு இப்படிப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு முன்னாக நான் வைப்பதற்கு வேகமாக முயற்சி செய்கிறேன். अगर हमारा जीवन में परमेश्वर के द्वारा दिया गया सपन हो या दर्शन हो, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட தரிசனம் இருக்கும் என்று சொன்னால், वातावरण जैसा भी क्यों न हो, சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, किस प्रकार उसका पूरा होते हुए हम देख सकते हैं। எப்படியாக அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். मैं ज्यादा बच्चों से मैं अनुरोध करूंगा, நான் அதிகமாக பிள்ளைகளிடத்தில் வேண்டிக் கொள்வேன், जब आप गर्मी छुट्टी में बाहर जाएंगे, நீங்கள் எப்பொழுது கோடை விடுமுறைக்காக வெளியே போவீர்களோ, इसका मतलब அதனுடைய அர்த்தம் एक सुरक्षित जगह से जब थोड़ा सा फ्री हो जाएंगे, ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து ஒரு விடுதலையான இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது, और इतने महीना आप दूर थे, இவ்வளவு நாட்கள் மாதங்கள் நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், अभी अचानक घर में जाने के बाद तो ज्यादा प्यार मिलेगा। இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போன உடனே உங்களுக்கு அதிகமாக ஸ்நேகம் கிடைக்கும். पहले मोबाइल को मना किए होंगे मम्मी पापा,
ஆரம்பத்திலே உங்களுக்கு மொபைல் கொடுக்காமல் लेकिन இருந்திருப்பார்கள். अभी आप छुट्टी से आए हैं ஆனால் இப்பொழுது நீங்கள் வீட்டில இருந்து லீவ்ல இருந்து तो कुछ வந்திருக்கிறீர்கள். प्यार से दिए होंगे, அங்கே அன்பினால கொடுத்திருப்பார்கள். फ्रीडम मिलता होगा, சில சுதந்திரம் கொடுத்திருப்பார்கள். लेकिन आपका जो दर्शन है उसको अगर आप पूरा करना है, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் आप कुछ बातों को मन में रखना है, कुछ बातों को पालन करना है. நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே சில காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். सेवकाई में भी अगर हमारा दर्शन अगर बहुत दूर की बातें रह गया, ஊழியத்திலும் சரி நம்முடைய தரிசனம் மிகவும் தொலைதூரமாக இருக்கும் என்று சொன்னால் अभी वो दर्शन के बारे में विचार करने के लिए भी मेरे पास समय नहीं है. அந்த தரிசனத்தை குறித்து நினைப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. कभी कभी याद आता है எப்போதாவது ஞாபகம் வரும், परमेश्वर क्यों बुलाया, ஆண்டவர் என்னை அழைத்தார், परमेश्वर किस प्रकार लेके आया, என்னை எப்படியாக கொண்டு வந்தார், क्या क्या वचनों को दिया, என்னென்ன வசனத்தை கொடுத்தார், कभी कभी याद आता है எப்போதாவது ஞாபகம் வரும். क्योंकि काम में व्यस्त हो गए ஏனென்று சொன்னால் வேலையில் நிமித்தம் நாம் பிஸியாக और இருக்கிறோம். ठंडा होते 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 बैठ गए நாம் குளிர்ந்தவர்களாய் அமர்ந்து போய்விட்டோம். और कभी कभी बातों को देख के उदास होके भी हम बैठ गए. நாம் சில நேரங்களிலே காரியங்களை பார்த்து சோர்ந்து போய் அமர்ந்து मन விட்டோம். में कभी कभी ये भी विचार आता है, நம்முடைய இருதயத்திலே சில நேரம் இப்படியாக எண்ணம் வரும், वो तो पहले मिला था அது ஆரம்பத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டது, लेकिन वो पूरा होते हुए देखना मुश्किल है. ஆனால் அது நிறைவேறுவதை என்னால் பார்ப்பது கடினம். 40 साल होने के बावजूद भी, ஆனால் 40 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட मरुभूमि में मूसा पूरा पूरा एक सुखापन का अनुभव को पाने के बावजूद भी, வனாந்தரத்திலே முழுவதுமாக ஒரு காய்ந்து போன அனுபவத்தை மோசே பெற்ற பின்பும் கூட परमेश्वर एक बात को कहने के लिए उनके बीच में आया. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவதற்காக அவரிடத்திலே கடந்து வந்தார். हे मूसा, மோசேயே, जिन बातों को तुम्हारे द्वारा करने के लिए मैं इच्छा रखा हूं, உன் மூலமாக நான் எந்த காரியத்தை செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறேனோ मैं तुम्हारे द्वारा ही पूरा करूंगा. நான் அதை உன் மூலமாக மாத்திரமே நிறைவேற்றுவேன். परमेश्वर हमसे कहने के लिए चाहता है, ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல जो விரும்புகிறார், सपन को मेरे लिए दिया, ஆண்டவர் எனக்காக எந்த தரிசனத்தை जो கொடுத்தாரோ, दर्शन को हमारे लिए दिया है, நமக்காக எந்த தரிசனத்தை கொடுத்தாரோ, जो परमेश्वर का सेवकाई के लिए बातों को हमारे लिए दिया है, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட காரியங்கள் हमारा परिवार जैसा भी क्यों न हो, நம்முடைய குடும்பம் எப்படியாக இருந்தாலும் சரி, हमारे वातावरण जैसा भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, हमारे द्वारा ही परमेश्वर पूरा करने के लिए चाहता है. நம் மூலமாக தான் ஆண்டவர் அதை நிறைவேற்ற ताली बजा के விரும்புகிறார். परमेश्वर को धन्यवाद देंगे. கரத்தை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். यहाँ इसलिए मैं उत्पत्ति की किताब उसका 37वां अध्याय के ओर आपके ध्यान को आकर्षित कराने के लिए कोशिश करूंगा. எனவே ஆதியாகமம் 37வது அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். यूसुफ के बारे में हम अच्छा से जानते हैं. யோசேப்பை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். यूसुफ एक बहुत बड़ा परिवार में एक बेटा के रूप में वहां पर पाया जाता है. யோசேப்பு மிகப்பெரிய குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக அங்க பிறக்கிறார். यूसुफ की कहानी हम सबों को मालूम है. யோசேப்பினுடைய கதையை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். यहाँ यूसुफ के लिए भी सपन दिया गया. இங்கே யோசேப்புக்கும் தரிசனம் கொடுக்கப்பட்டது. एक बार नहीं, 2 बार दिया गया. ஒரு முறை மாத்திரமல்ல, 2 முறை கொடுக்கப்பட்டது. यहाँ भी कुछ लोग यहाँ हो सकते हैं, இங்கேயும் சிலர் இப்படியாக இருக்கலாம், बच्चे हो सकते हैं. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். एक बार नहीं, 2 बार नहीं, कई बार परमेश्वर उन बातों को साबित करके दिखाया, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, अनेक முறை ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பித்திருக்கலாம். ताकि आप उस जो उन दर्शन के बारे में एक निश्चिंत रहें. அந்த தரிசனத்தின் மேலே நீங்கள் நிச்சயமுடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அப்படி கொடுத்தார். वैसा ही यहाँ यूसुफ के लिए 2 बार बताया जा रहा है. அதே போலதான் இங்கேயும் யோசேப்புக்காக 2 முறை சொல்லப்பட்டது. और लेकिन जो यूसुफ का कहानी को अगर आप अंत तक अगर पढ़ेंगे, ஆனால் யோசேப்பினுடைய காரியத்தை நாம் இறுதி வரை படிப்போம் என்று वो சொன்னால், जब तक जेल से बाहर निकाला नहीं गया तब तक अगर देखेंगे, அவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக நம்ம வரைக்கும் அது வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், उनका वातावरण सही नहीं है. அவருடைய சூழ்நிலை சரியானதாக இல்லை. बिल्कुल बिल्कुल एक विपरीत वातावरण में यूसुफ पाया जा रहा है. முழுவதுமாக அங்கே எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போகிறார். वो जो संभव ना होने के लिए या दर्शन पूरा होने के लिए वहां कोई भी वहां रास्ता नहीं दिखाई पड़ रहा அங்கே है. அவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு வழியும் அங்கே தென்படவில்லை. लेकिन परमेश्वर यूसुफ के जीवन में दर्शन को पूरा किया. ஆனால் ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றினார். मैं कुछ ऐसे बातों को आपके बीच में रखूंगा. நான் உங்களுக்கு சில காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். सबसे पहले मेरे साथ आप खोलिएगा முதலாவது எனக்கு நேரா என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 37वां अध्याय. 37வது அதிகாரம். जिस अध्याय में 2 बार स्वप्न को देखा, எந்த அதிகாரத்தில் 2 முறை தரிசனத்தை பார்த்தாரோ, उसी अध्याय का 20वां वचन को देखेंगे. அதே அதிகாரத்தின் 20வது வசனத்தை பார்க்கலாம். उत्पत्ति किताब उसका 37वां अध्याय उसका 20वां वचन को हिंदी में पढ़ेंगे.
इसलिए आओ इसलिए आओ, हम उसको घात करके हाँ, किसी गड्ढे में डाल दें डाल दें, और ये कह देंगे कि कोई बनैला पशु उसको खा गया। फिर हम देखेंगे कि उसके स्वप्नों का क्या फल होगा। நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். यहाँ एक प्रकार का एक दर्शन का एक हार को यहाँ देख सकते हैं. இங்கே இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் தோல்வியை நாம் பார்க்க முடிகிறது. स्वप्न 2 बार जरूर मिला, 2 முறை தரிசனம் கிடைத்தது உண்மைதான். और आगे ये भी कहता है वो स्वप्न देखने वाला जो आ रहा है, அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது, சொப்பனம் பார்க்கிறவன் வருகிறான் என்று சொல்லி. जब वो निकट में आया, எப்பொழுது அவர் அருகாமையிலே வந்தாரோ, स्वप्न देखने वाला आ रहा है. இங்கே பார், தரிசனம் பார்க்கிறவன் வருகிறான். यहाँ स्वप्न देखने के बाद विजय के ओर नहीं, हार के ओर जाते हुए शुरुआत को देख सकते हैं. இங்கே தரிசனம் கண்ட பின்பாக வெற்றியை நோக்கி போகாமல் தோல்வியை நோக்கி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. बच्चे बड़े, हम एक बात को सबसे पहले हमारे मन में रखना है, சிறியோரே பெரியோரே, நாம் ஒரு காரியத்தை முதலாவது நம்முடைய நினைவிலே வைக்க வேண்டும். हमारा जीवन का हार हमारा स्वप्न का अंत नहीं है. நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியானது தரிசனத்தின் முடிவு அல்ல. मैं एक और बार कहने के लिए चाहता हूं, நான் மீண்டும் ஒரு முறையாக சொல்ல விரும்புகிறேன். कई क्षेत्र में आप हार को प्राप्त किए होंगे, अनेक விதமான இடங்களிலே நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். अभी भी कई क्षेत्र में हारा हुआ जीवन बिताए होंगे. இப்பொழுதும் கூட अनेक விதமான இடங்களிலே நீங்கள் தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். सेवकाई में भी उसी प्रकार के बातों को अनुभव किए होंगे. நம்முடைய ஊழியத்திலும் கூட அப்படிப்பட்ட காரியத்தை அனுபவித்திருக்கலாம். जीत से ज्यादा हार को हम लोग देखे होंगे, வெற்றியை காட்டிலும் தோல்வியை அதிகமாக நாம் ருசித்திருக்கலாம். लेकिन यहाँ यूसुफ के जीवन से हम एक बात को हम समझ सकते हैं, ஆனால் இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். हमारा जीवन का हार हमारा स्वप्न का अंत नहीं है. நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியானது நம்முடைய தரிசனத்தின் முடிவு அல்ல. क्योंकि यहाँ कैसा स्वप्न पूरा होगा करके कुछ लोग वहाँ योजना बना रहे हैं, இங்கே தரிசனம் எப்படி அங்கே நிறைவேறும் என்று சிலர் அங்கே திட்டம் தீட்டுகிறார்கள். लेकिन यही जो उत्पत्ति का 50वां अध्याय का 20वां वचन को देखने से, இங்கே இதே ஆதியாகமம் 50வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, यहाँ देख रहे हैं 37वां अध्याय का 20वां वचन में हम लोग देखें, இங்க 37வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்த்தோம். यहाँ 50वां अध्याय का 20वां वचन में देखिएगा, 50வது அதிகாரம் 20வது வசனம். यहाँ क्या लिखा है, இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? यद्यपि तुम लोगों ने मेरे लिए बुराई का विचार किया था, परंतु परमेश्वर ने उसी बात में भलाई का विचार किया, जिससे वो ऐसा करे जैसा आज के दिन प्रकट है कि बहुत से लोगों के प्राण बचे हैं. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். यहाँ जो हार के शुरुआत या हार के ऊपर हार को प्राप्त किया यूसुफ, இங்கே தோல்வியிலே ஆரம்பித்த அந்த யோசேப்பு தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்திருந்தார். यहाँ कहता है वो स्वप्न पूरा हो गया. இங்கே சொல்லுகிறார் அந்த தரிசனம் நிறைவேறிற்று. जो स्वप्न मुझे परमेश्वर के द्वारा मिला है, எந்த தரிசனம் ஆண்டவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டதோ, और लोगों का जीवन बचाने के लिए यहाँ परमेश्वर लेके आया. இங்கே ஜனங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். मेरा जीवन का हरेक बातों को परमेश्वर ने इस्तेमाल करके मुझे यहाँ लेके आया. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இந்த இடத்திலே கொண்டு வந்தார். इस सुबह के वक्त में हमारा निराशापन के साथ हम आगे बढ़ने की जरूरत नहीं है. இந்த காலை வேளையிலே நாம் சோர்வோடு கூட தொடர்ந்து முன்னேறுவதற்கு அவசியம் இல்லை. इनके द्वारा मैं हार को प्राप्त कर रहा हूँ, இவர் மூலமாக நான் தோல்வியை சந்திக்கிறேன். ये व्यक्ति के द्वारा मुझे बहुत एकदम हार के ऊपर हार है, இந்த மனிதனால என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு மேல் தோல்வி, ये मुझे बार बार डिस्टर्ब करते रहता என்னை है, தொடர்ந்து இவர் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். इन्हीं के द्वारा मैं आगे नहीं बढ़ पा रहा. இவர் மூலமாக தொடர்ந்து என்னால் முன்னேற முடியவில்லை. नहीं नहीं नहीं, परमेश्वर कहने के लिए चाहता है, இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், आपके जो जीवन का कुछ ऐसा क्षेत्र का हार आपका दर्शन का अंत नहीं है. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இப்படிப்பட்ட ஏதாவது தோல்விகள் உங்களுடைய தரிசனத்தின் முடிவுகள் அல்ல. क्योंकि हम यूसुफ के जीवन में देख सकते हैं, ஏனென்று சொன்னால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும், लगातार हर क्षेत्र में हार के ऊपर हार को प्राप्त किया. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் தோல்வியின் மேல் தோல்வியை சந்தித்தார். हम लगातार देख सकते हैं. தொடர்ந்து பார்க்க முடியும். बच्चे बड़े, इस सुबह के वक्त में मैं आपसे कहने के लिए चाहता हूँ, சிறியோரே பெரியோரே, இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், पिछले दिनों का हार की
बातों को मन में रखते हुए आप बैठिए मत। நீங்கள் கடந்த காலத்திலே தோற்று போன அந்த காரியங்களை குறித்து நினைவிலே இங்கு அமர்ந்திருக்காதீர்கள். हार की बातें आपका दर्शन को अंध नहीं कर सकता है। அந்த தோல்விக்குரிய காரியங்கள் உங்களுடைய தரிசனத்தை முடிவுக்குள்ளாக கொண்டு வர முடியாது. जो परमेश्वर दर्शन को आपके लिए दिया, எந்த ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ वो सामर्थी है और सर्वशक्तिमान है, आप ही के जीवन में वो दर्शन को पूरा करेगा। அவர் வல்லமை உள்ளவர், அவர் மூலமாக தரிசனம் நிறைவேறும். दूसरा और एक बात को मैं दिखाने के लिए चाहता हूं, இரண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். और यूसुफ के जीवन में वातावरण बदलते रहा। யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தது. और घर में पप्पा के साथ एक अच्छा वातावरण में था, அங்கே வீட்டிலே தகப்பனோடு கூட ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தார். और भाई लोगों के साथ थोड़ा सा भाई लोग विरोध करने के चलते वातावरण चेंज होने लगा। அங்கே சகோதரர்கள் அவர்களை பகைத்தனாலே அங்கே சூழ்நிலை மாறி போனது. गड्ढा में डाला गया, அங்கே குழியிலே போடப்பட்டார். कौन है क्या है पता है नहीं, किसी के हाथ में दे दिया, पैसा ले लिया, बेच दिया। யாரு என்ன எதுனே தெரியாது, பணத்தை வாங்கி கொண்டு அவருக்கு விற்று விட்டார்கள். वहां जाने के बाद थोड़ा सा वातावरण फिर से बदल गया। அங்கே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூழ்நிலை மாறி போனது. वो सारे जगह के ऊपर इनका जो अधिकारी के रूप में वो घर का मालिक बना दिया। அங்கே இருக்கிற எல்லார் மேல அதிகாரியாக வீட்டின் முதலாளியாக அவர் மாறி போனார். और पोतीबार के जो घर में जो है इनका कुछ है ना, बहुत कुछ अधिकार मिल गया। அங்கே போத்திபாருடைய வீட்டிலே अनेक அதிகாரம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. सबको सलाम दिए होंगे, அங்கே எல்லாரும் அவரை வணங்கி बहुत இருந்திருப்பார்கள். लोग आदर दिए होंगे, அங்கே நல்ல மரியாதை கொடுத்திருப்பார்கள். थोड़ा सा चेंज हो गया, அங்கே கொஞ்சம் மாறி फिर बदल गया, திரும்பவும் மாறி फिर போனது. जेल में चला गया। திரும்பவும் சிறைச்சாலைக்குள்ள तो போய் इन விட்டார். सारे बातों में हम देख सकते हैं इनका जीवन का वातावरण, इनका जीवन का हर एक बातें बदलते रहा। இந்த எல்லா காரியத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டே இருந்தது. लोग बदलते हुए हम देख सकते हैं, ஜனங்கள் மாறுகிறதை பார்க்க முடிந்தது. वातावरण बदलते हुए देख सकते हैं, சூழ்நிலை மாறுகிறதை பார்க்க முடிந்தது. और इनका जीवन का ऊपर नीचे के बातें बदलते हुए हम देख सकते हैं। அவருடைய வாழ்க்கை கீழேயும் மேலேயுமாக மாறிக்கொண்டே இருந்தது. लेकिन यहाँ प्रभु कहने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிறார், सब कुछ बदल गया, எல்லாமே மாறி போனது, परमेश्वर बदला नहीं। ஆண்டவர் அங்கே மாறவில்லை. सुबह के वक्त में बच्चे और बड़े, मैं आपसे कहने के लिए चाहता हूं, இந்த காலை வேளையிலே சிறியோரே பெரியோரே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், जब आप परमेश्वर का दर्शन को लेके आगे बढ़ रहे हैं, எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய தரிசனத்தை எடுத்து தொடர்ந்து முன்னேறுகிறீர்களோ, जैसे आप लोगों को देखें वैसा नहीं है, நீங்கள் ஜனங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படி அல்ல. जैसा आप सिचुएशन को आप देखें वैसा नहीं है, நீங்கள் எப்படியாக சூழ்நிலைகளை சந்தித்தீர்களோ அப்படி அல்ல. कल भी यहाँ हमारे कैंपस में एक शादी हुआ, நேற்று கூட நம்முடைய வளாகத்தில் ஒரு திருமணம் நடந்தது. मैं लेट से ही देखा, यहाँ प्रमोद और सुनीता आए हैं, நான் லேட்டா தான் பார்த்தேன். நீங்க பிரமோதும் சுனிதாவும் அவங்க வந்திருக்கிறார்கள். और ये शादी होने के बाद जो रिसेप्शन के लिए थोड़ा सा टाइम ज्यादा हो गया, அங்கே திருமணம் நடந்த பின்பாடு அவர்களுக்கு அந்த ரிசப்ஷனுக்காக கொஞ்சம் காலம் தாமதமானது. अक्सर होता है, அங்கே ஒரு மாதிரி இருக்கும், बोल के जाते हैं 10-20 मिनट में हाँ जाएंगे, சொல்லிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல இப்போ வந்துருவோம்னு लेट சொல்லுவாங்க. हो ही जाता है। ஆனா லேட் ஆயிதான் ஆகும். तो उस वक्त में हम लोग गेस्ट हाउस में अंदर गए, அந்த நேரத்திலே நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளாக அப்படியே போனோம். तो लगभग 20-22 साल के पहले जो काम किया ऐसा ही 4-5 लोग हम लोग मिल गए, அங்க 20-22 வருஷத்துக்கு முன்பாக வேலை செய்த ஊழியம் செய்தவர் நாங்க 4-5 பேர் அங்க சந்தித்தோம். ऐसे ही बैठ के हम लोग पुरानी बातों को बात करने लगे। அங்கே நாங்க உட்கார்ந்து அப்படியாக பழைய காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். तो आपके जीवन का जो कई बातें जो है अभी बदल गया होगा, உங்களுடைய வாழ்க்கையின் अनेक காரியங்கள் இப்பொழுது மாறி போய் இருக்கலாம். जो टेक्नोलॉजी बदल गया, அங்க டெக்னாலஜி மாறி போனது, और सिस्टम बदल गया, அங்க சிஸ்டம் மாறின, और हर प्रकार के बातें बदल गया होगा। எல்லா விதமான காரியங்களும் மாறினது. लेकिन ஆனால் हमारा जीवन में एक ऐसा परमेश्वर है நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு, जो कभी नहीं बदलता है, அவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. वो कभी नहीं बदलता है। அவர் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. यशायाह नबी की किताब में एक वचन को मैं सुनाने के लिए चाहूंगा, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். और 43वां अध्याय 43வது அதிகாரம் और पहला और दूसरा वचनों को सुनेंगे। 1வது 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். हे इस्राएल, तेरा रचने वाला, और हे याकूब, तेरा सृजनहार यहोवा अब यो कहता है, मत डर, क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है, मैंने तुझे नाम लेकर बुलाया है, तू मेरी ही है। तब जब तू जल में होकर जाए, मैं तेरे संग संग रहूँगा, और जब तू नदियों में होकर चले, तब वे तुझे न डुबा सकेंगी। जब तू आग में चले, तब तुझे आँच न लगेगी, और उसकी लौ तुझे न जला सकेगी। இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே,
உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. यहाँ हर वातावरण में परमेश्वर हमारे साथ है. இங்கே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். अगर 39वां अध्याय उत्पत्ति को अगर आप देखेंगे, நீங்கள் 39வது அதிகாரம் ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது, जब यूसुफ पोतीबार के घर में आ गया, அங்கே யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே வந்திருக்கும் பொழுது, जब उनका वातावरण बिल्कुल अच्छा बन गया, அவருடைய சூழ்நிலை மிகவும் நல்ல சூழ்நிலையாக மாறின यहाँ பொழுது, दूसरा वचन में लिखा है, அங்கே இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यहोवा परमेश्वर यूसुफ के साथ था. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். वैसा कि आज जब जो है यहाँ और वातावरण बदल गया, அதே போல இங்க சூழ்நிலை மாறி போன பொழுது, उसी अध्याय का 21 और 23वां वचन में ये भी लिखा है, அதே அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்திலே, जब वो जेल में चला गया அவர் ஜெயிலே போன பொழுது, और यहाँ लिखा है यूसुफ के साथ परमेश्वर था. அங்கே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். यहोवा यूसुफ के संग संग रहा. கர்த்தர் யோசேப்போடே எப்போதும் கூடயே இருந்தார். हमारे साथ ऐसे परमेश्वर है. நம்மோடு கூட இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு. हर वक्त में हर हालत में हमारे साथ रहने वाले हैं. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். इसलिए जब मूसा से परमेश्वर मिला, எனவே தான் மோசேயினிடத்திலே ஆண்டவர் சந்தித்த பொழுது, जब उनके साथ मुलाकात हुआ मरुभूमि में, அந்த வனாந்திரத்திலே அவரை சந்தித்த பொழுது, मैं जैसा हूँ वही, मैं जो हूँ वही हूँ करके उन्होंने बताया. நான் எப்படியாக இருந்தேனோ அதே தேவனாக தான் இருக்கிறேன். वो ही परमेश्वर हमारे साथ है. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். तो इसलिए जब हम दर्शन को लेके आगे बढ़ रहे हैं, எனவே நாம் தரிசனத்தை எடுத்து நாம் முன்னேறும் பொழுது, हमारे अंदर में ऐसा कुछ स्वप्न के साथ आगे बढ़ रहे हैं, நமக்குள்ளாக இருக்கிற அந்த தரிசனத்தை தொடர்ந்து முன்னேறும் பொழுது, कभी भूलना नहीं. அதை நாம் ஒருபோதும் மறந்து போக आपका கூடாது. पारिवारिक स्थिति बदल सकता है, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறி போகலாம், आपका वातावरण बदल सकता है, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம், आपके आसपास के बातें बदल सकता है, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறலாம். लेकिन जो परमेश्वर आपके जीवन में दर्शन दिया, ஆனால் எந்த ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ वो कभी नहीं बदलेगा. அவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. वो हमेशा हमारे साथ विश्वास योग्य परमेश्वर है. அவர் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்மையுள்ளவராக और இருக்கிறவர். तीसरा और एक बात को हम देख सकते हैं, மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்க போகிறோம். यूसुफ हर एक वातावरण में जैसा परमेश्वर उनके साथ रहा, वैसा कि ये भी विश्वास योग्य रहा. இந்த யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் எப்படி ஆண்டவர் அவரோடு கூட இருந்தாரோ அதே போல இவரும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். हम ये दोनों बातों के ऊपर ध्यान देना जरूरी है. நாம் இந்த இரண்டு காரியத்தின் மேலும் கவனம் வைக்க வேண்டியது அவசியம். जब वो पप्पा के साथ अपना घर में था, எப்பொழுது அவர் தகப்பனோடு தன்னுடைய வீட்டில் இருந்தாரோ वो एक सच्चा एक सही व्यक्ति था, அவர் சரியான ஒரு நபராக இருந்தார். और अपने भाई लोग जो इनको विरोध किए और खत्म करने के लिए कोशिश किए, उन लोगों के लिए भी विश्वास योग्यता रहा. எந்த சகோதரர்கள் அவரை அழிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்கு திட்டம் தீட்டினார்களோ அவர்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். और राजा के लिए, फिरौन के लिए भी वो एक सच्चा एक सेवक बना. அங்கே ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவர் உண்மையுள்ள ஒரு சேவகனாக இருந்தார். 42वां अध्याय उसका 18 वचन में अगर आप देखेंगे, நீங்க 42வது அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 42वां अध्याय 42வது அதிகாரம் उसका 18 वचन को पढ़ेंगे. 18வது वசனத்தை வாசிக்கலாம். तीसरे दिन यूसुफ ने उससे कहा, एक काम करो, तब जीवित रहोगे, क्योंकि मैं परमेश्वर का भय मानता हूँ. மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். यहाँ यूसुफ के अंदर परमेश्वर का डर भय रहने के चलते वो हर बातों में ईमानदार रहा. இங்கே யோசேப்புக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினாலே எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு பயந்தவராக காணப்பட்டார். जब वो घर में था, जब वो जेल में था, जब वो राजा के बराबर था, हर बातों में वो विश्वास योग्य रहा. எப்பொழுது அவர் வீட்டில் இருந்தாரோ, எப்பொழுது சிறைச்சாலையில் இருந்தாரோ, எப்பொழுது அரண்மனையில் இருந்தாரோ, எல்லாவித இடத்திலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக वो இருந்தார். कभी बदला नहीं. அவர் ஒருபோதும் மாறுகிறவராக இல்லை. कभी कभी जब हमारे हाथों में अधिकार मिल जाता है, சில நேரங்களிலே நம்முடைய கரங்களிலே அதிகாரங்கள் கிடைக்கும் பொழுது, और जब हमारे हाथों के आधीन में बातें आ जाता है, எப்பொழுது நம்முடைய கரத்தின் கீழே காரியங்கள் வருகிறதோ, कभी कभी ये इस प्रकार का जो परीक्षा में चले जाते हैं, हम
अपने से हर बातों को करने के लिए हम आगे बढ़ते हैं। நாம் இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையுள்ள சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறோம். நாமாகவே காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். हमारे ऊपर रहने वाले अधिकारियों को हम भूल जाते हैं। நமக்கு மேலே வைத்திருக்கிற தலைவர்களை நாம் மறந்து போகிறோம். अगर आप 47वां अध्याय को देखेंगे, இங்கே 47வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ये यूसुफ के आदिन में हर बातें हैं। இங்கே யோசேப்பினுடைய அதிகாரத்தின் கீழே எல்லா காரியமும் இருக்கிறது. ये यूसुफ किसी से कुछ पूछने की जरूरत नहीं அங்கே है। யோசேப்பு யாரிடத்திலும் எதையும் கேட்கணும் என்ற वो அவசியம் இல்லை. हर कामों को अपने से कर सकता है। அங்கே எல்லா காரியத்தையும் தாமாகவே செய்ய முடியும். यहाँ 20 और 23वां वचनों को अगर आप देखेंगे, 20 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, आप इसको पढ़ने की जरूरत नहीं है। இங்கே நீங்கள் அதை வாசிப்பதற்கு அவசியம் இல்லை. यहाँ लिखा है ईमानदारी के साथ यूसुफ जो भी खरीदा और फिरौन राजा के लिए खरीदा। இங்கே பார்க்கும் பொழுது நேர்மையாக யோசேப்பு எதையெல்லாம் வாங்கினாரோ அது எல்லாவற்றையும் பார்வோனுக்காகவே வாங்கினார். वो कुछ भी कर सकता था। அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம். वो कोई सवाल नहीं पूछेंगे। யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. यहाँ तक मैं विश्वास करता हूँ, अगर फिरौन का जानकारी होने से भी वो पूछेगा नहीं। அங்கே நான் விசுவாசிக்கிறேன், அது பார்வோனுடைய ஞான அறிவுக்கு போகும் என்றாலும் அவன் கேள்வி கேட்க போறதில்லை. फिरौन सोच सकता है अगर अभी पूछेंगे तो कुछ कर देगा, जगह को खाली कर देगा तो क्या करेंगे। ஒருவேளை பார்வோன் யோசித்திருப்பார், இங்க நான் ஏதாவது கேட்ட இடத்தை காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது. कभी कभी ये विचार हमारे अंदर आता है। சில நேரங்களிலே இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள கடந்து வரும். मुझे कौन पूछेगा, என்னை யாரு கேள்வி கேட்பார், अगर मैं चले जाऊंगा क्या होगा मालूम है। நான் போயிட்டா என்ன ஆகும் लेकिन தெரியுமா. यहाँ यूसुफ को देखिएगा, ஆனால் இங்கே யோசேப்பை பாருங்க, सारा अधिकार उनके हाथ में है। எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்திலே वो இருக்கிறது. सब कुछ कर सकता है, அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். लेकिन यहाँ हर बातों को फिरौन के लिए कर रहा है। ஆனால் இங்கே எல்லா காரியத்தையும் பார்வோனுக்காக செய்கிறார். जब आप 46वां अध्याय का आखिरी में देखेंगे, எப்பொழுது நீங்கள் 46வது அதிகாரத்தின் கடைசியிலே பார்க்கும் பொழுது, अपने परिवार के लोग वहां आ रहे हैं அங்கே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். और वो अपना मनमानी कहीं रखा नहीं, அங்கே அவர் தானா தன்னுடைய இஷ்டத்துக்கு எங்கேயும் வைக்கல. और झुंड के साथ कहीं जो लोगों के भीतर वहां पर रहने के लिए वो व्यवस्था नहीं किया। அங்கே கூட்டத்தோடு ஏதாவது ஒரு இடத்துல அங்க வைப்பதற்கு அங்க ஆயத்தம் பண்ணவில்லை. वो जाके फिरौन राजा से मिल रहा है। அங்கே அவர் போய் அங்கே பார்வோன் ராஜாவின் இடத்திலே கேட்கிறார். 47वां अध्याय शुरुआत में देखिएगा, அங்கே 47வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலே जाके பாருங்கள், पूछ रहा है हमारे लोग यहाँ पर आए हैं, என்னுடைய ஜனங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். इसका मतलब अधिकार हाथ में आने के बाद भी या जेल में रहने के बावजूद भी हर बातों में विश्वास योग्य रहा। இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதிகாரம் கையில் இருந்த பின்பும் கூட, அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவராக இருந்தார். वैसा ही और एक बात को हम देख सकते हैं, அதே போல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ यूसुफ का जीवन में இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே और बहुत बड़ा एक धीरज काम करते हुए हम देख सकते हैं। இங்கே மிகவும் அதிகமான ஞானமாக காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. धीरज, பொறுமையோடு காரியங்களை செய்கிறதை பார்க்க हर முடிகிறது. बातों में धीरज के साथ इंतजार किया। அங்கே எல்லா காரியத்தையும் பொறுமையோடு அவர் காத்திருந்தார். एक वचन को पढ़ेंगे, நாம் ஒரு வசனத்தை भजन வாசிக்கலாம். संगीता 105 சங்கீதம் 105ஆம் சங்கீதம், और उसका 17वां वचन को हम देखेंगे। என்னுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता சங்கீதம் और 105 105ஆம் சங்கீதம், और उसका 17, 18, 19 तीनों वचनों को पढ़ेंगे। 17, 18, 19 மூன்று வசனங்கள். उसने यूसुफ नामक एक पुरुष को उनसे पहले भेजा था, जो दास होने के लिए बेचा गया था। लोगों ने उसके पैरों में बेड़ियां डालकर उसे दुख दिया। वो लोहे की सांकलों से जकड़ा गया। जब तक कि उसकी बात पूरी न हुई, तब तक यहोवा का वचन उसे कसौटी पर कसता रहा। அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. यहाँ लिखा है कसौटी पर कसता रहा। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கால்களிலே விலங்கு போடப்பட்டிருந்தது என்று சொல்லி. इनका जो रास्ता एक आसान रास्ता नहीं रहा। அவருடைய பாதையானது ஒரு சாதாரண பாதையாக இல்லை. यूसुफ के जीवन में कई बार वो प्रश्न उठा सकता था। யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே अनेक முறை இந்த கேள்வி வந்திருக்கலாம். कई बार अपना रास्ता को बदल सकते थे, அவர் अनेक முறை தன்னுடைய வாழ்க்கை வழியை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. लेकिन एक जगह में भी हम नहीं देख सकते हैं
परमेश्वर के राहों से वो अपने आप को अलग कर दिया। ஆனால் ஒரு இடத்திலே கூட நம்ம பார்க்க முடியாது ஆண்டவருடைய பாதையிலிருந்து அவர் தன்னை தனியாக பிரித்தெடுத்தார் என்று சொல்லி. आज हम आराधना में कुछ वचनों को हम लोग देखें। இன்றைக்கு ஆராதனையிலே நாம் சில வசனங்களை பார்த்தோம். 26वां अध्याय में हम इसहाक के बारे में हम देखें। 26வது அதிகாரத்திலே ஈசாக்கை குறித்து நாம் பார்த்தோம். आप और जो फैमिन को देख के आप उस जगह को खाली नहीं करना। நீங்கள் இந்த இடத்தை சூழ்நிலையை பார்த்து இந்த இடத்தை காலி பண்ண கூடாது. वहां अकाल पड़ रहा है, அங்கே பஞ்சமா இருக்கிறது. वो इसके चलते जगह को खाली नहीं करना। அதை பார்த்து நீ இந்த இடத்தை நீ காலி பண்ண கூடாது. इधर रहो, இங்கே இரு. मैं जो दर्शन, मैं जो स्वप्न या कुछ ऐसा वायदा दिया हूं उसको मैं पूरा करूंगा। நான் எந்த தரிசனத்தை உனக்கு கொடுத்தேனோ வாக்குத்தத்தத்தை கொடுத்தேனோ அதை நிறைவேற்றுவேன். आप अपने रास्ता को चेंज करने के लिए कोई जरूरत नहीं நீ है। உன்னுடைய பாதையை மாற்றுவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. ऐसा हो गया, वैसा हो गया, हम लोग ऐसा कर देंगे, वैसा कर देंगे, नहीं नहीं नहीं। இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் அப்படி அல்ல. परमेश्वर कहने के लिए चाहता है ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், जैसा भी हो बातों को पूरा करने वाला मैं हूं। எப்படியாக இருந்தாலும் சரி சூழ்நிலைகளை காரியங்களை நிறைவேற்றுகிறவர் நான். यहाँ यूसुफ अलग अलग प्रकार के लोगों को देख चुका है, இங்கே யோசேப்பு வெவ்வேறு விதமான மனிதர்களை பார்த்திருந்தார். अलग अलग प्रकार के वातावरण में गुजर चुका है, அநேக விதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிருந்தார். लेकिन कभी भी वो अपने रास्ता से दूसरा रास्ता नहीं लिया। ஆனால் ஒருபோதும் அவர் தன்னுடைய பாதையிலிருந்து வேறொரு பாதைக்கு மாறவில்லை. वो हर बातों में धीरज के साथ परमेश्वर के लिए इंतजार किया। அவர் எல்லா காரியங்களிலும் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்தார். परमेश्वर जैसा यूसुफ के साथ रहा, எப்படியாக யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரோ यूसुफ भी परमेश्वर के साथ रहा। யோசேப்பும் கர்த்தரோட கூட இருந்தார். चाहे पोतीबार के घर की बातें क्यों न அது हो, போத்திபாருடைய வீடானுடைய காரியமா இருந்தாலும் उनके சரி अंदर में ये विचार रहता है, அவருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. मैं परमेश्वर के विरोध में कैसा काम करूंगा, நான் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி காரியம் செய்வேன். क्योंकि ये घर में कोई नहीं है, ஏனென்று சொன்னால் இந்த வீட்டிலே யாருமே இல்லை. लेकिन मैं एक परमेश्वर का निकट में हूँ ஆனால் நான் ஆண்டவரோடு கூட நெருக்கத்தில் இருக்கிறேன். और उनके विरोध में मैं कभी काम नहीं कर सकता। நான் அவருக்கு விரோதமாக ஒருபோதும் காரியம் मैं செய்ய अलग மாட்டேன். रास्ता नहीं ले सकता, நான் வேறொரு பாதையை தெரிந்தெடுக்க மாட்டேன். मैं और इंतजार करूंगा, நான் இன்னும் காத்திருப்பேன். मैं और इंतजार करूंगा, இன்னுமாக காத்திருப்பேன். कुछ भी हो जाए என்ன நடந்தாலும் சரி इसी जगह में मैं रहूंगा। இதே இடத்துல தான் நான் இருப்பேன். जितना भी मेरे लिए आगे की बातें अंधकार भी दिखाई पड़े, मैं यहाँ रहूंगा। எனக்குரிய எதிர்காலத்துக்குரிய காரியங்கள் எவ்வளவு இருளானதாய் தோன்றினாலும் நான் இதே இடத்துல தான் இருப்பேன். दानियेल के जीवन में भी हम इसी बातों को देखते हैं। தானியேலுடைய வாழ்க்கையிலும் இதே காரியத்தை நாம் பார்க்க முடியும். वो सिंह का गुफा में भी डाला जाए फिर भी वो अपने ही रास्ता में खड़ा रहा। அங்கே சிங்க கெபியிலே போடப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய பாதையிலே உறுதியாக இருந்தார். नतीजा क्या हुआ, அங்க என்ன நடந்தது? वो राजा के द्वारा पूरे बातें जो है बदल गया। அந்த ராஜாவின் மூலமாக காரியங்கள் முற்றிலுமாக மாறி போனது. तो इसलिए हम जगह को परिवर्तन करने का कोई जरूरत नहीं है, எனவே நாம் இடத்தை மாற்றுவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. या हमारा रास्ता को बदलने का कोई जरूरत नहीं है। நம்முடைய பாதையை மாற்றுவதற்கும் ஒரு தேவையும் இல்லை. परमेश्वर कहने के लिए चाहता हम यूसुफ के समान हम धीरज के साथ रहें। ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், யோசேப்பை போல நாமும் பொறுமையோடு இருக்க வேண்டும். जब हम धीरज के साथ रहेंगे, எப்பொழுது நாம் பொறுமையோடு காத்திருக்கிறோமோ सही वक्त में सही वातावरण में परमेश्वर सही उचित काम को करेगा। ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே சரியான காலத்திலே ஏற்ற காரியத்தை செய்வார். अगर हमारा भरोसा परमेश्वर के ऊपर है, ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கும் என்று சொன்னால், जिसके हाथों के नीचे सारे अधिकार दिया गया है, யாருடைய கரத்தின் கீழே எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ हम किसी भी बातों को लेके घबराने का कोई जरूरत नहीं है। எந்த காரியத்தையும் கொண்டு நாம் கலக்கமடைவதற்கு அவசியம் இல்லை. हालेलुया। அல்லேலூயா. अगर हमारा भरोसा परमेश्वर के ऊपर नहीं है, ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இல்லை என்று சொன்னால், हमारा भरोसा को हम दूसरे बातों में हम रख सकते हैं। நம்முடைய நம்பிக்கை வேறொரு காரியத்தின் மேலே வைக்கலாம். जैसा हम शुरू में हम देखते आए, எப்படியாக நாம் ஆரம்பத்திலிருந்து பார்த்து हमें जो வருகிறோமோ, परमेश्वर बुलाया, நம்முடைய அழைத்த தேவன், जो परमेश्वर मेरा मन में ऐसा कुछ बातों को दिया, எந்த ஆண்டவர் எனக்குடைய இருதயத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்களை आगे ऐसा வைத்தாரோ, कुछ विचार को दिया, தொடர்ந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை ऐसा கொடுத்தாரோ, स्वप्न को दिया, தரிசனத்தை கொடுத்தாரோ, दर्शन को दिया, தரிசனங்களை और வைத்தாரோ, वो परमेश्वर कभी बदलेगा नहीं। அந்த தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. उस महान परमेश्वर के लिए मैं इंतजार कर सकता हूं। அந்த மகத்துவமுள்ள தேவனுக்காக நான் காத்திருப்பேன். जैसा अय्यूब ने कहा, எப்படியாக யோபு சொன்னாரோ, अगर वो मुझे मार भी डाले, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, उस परमेश्वर के ऊपर भरोसा रखूंगा। அந்த தேவன் மேலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். कुछ भी हो जाए, என்ன நடந்தாலும் சரி. साथ रख में साथ आबेद
अबेदनेगो ने इसी प्रकार कहा, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்படியாக சொன்னார்கள், अगर आग में भी डाला जाए हम भरोसा रखेंगे। நான் நெருப்பிலே போடப்பட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்। परमेश्वर आज हमारे अंदर में ऐसा एक हिम्मत को दे नहीं पाए। ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுப்பாராக। अगर समस्या को लेके हमारे बातों को बदलने के लिए कोशिश करेंगे, ஒருவேளை சூழ்நிலைகளை கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு காரியங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் என்று मैं சொன்னார், कहने के लिए चाहता हूं, நான் சொல்ல விரும்புகிறேன், अंत तक हमारे लिए समस्या है। கடைசி வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு। मैं नहीं बताया, बाइबल बतलाती है। நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது। और आखिरी तक हमारे लिए समस्या है। முடிவு வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு। प्रभु यीशु मसीह के द्वारा बताया गया वचन के द्वारा हम जानते हैं, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக நாம் दुनिया அறிந்திருக்கிறோம், के अंत तक हमारे लिए क्लेश रखा गया है। உலகத்தின் முடிவு பரியந்தம் நமக்கு உபத்திரவம் உண்டு। क्लेश को देख के अगर हम निकलेंगे, உபத்திரவங்களை கண்டு நாம் வெளியே போவோம் என்று சொன்னார், क्लेश को देख के रास्ता बदलेंगे, உபத்திரவங்களை கண்டு நம்முடைய பாதையை மாற்றுவோம் என்று சொன்னால், हर जगह में क्लेश हमारे लिए है, எல்லா இடங்களிலும் நமக்காக உபத்திரங்கள் உண்டு। लेकिन हमारा भरोसा ஆனால் நம்முடைய நம்பிக்கை किसी मनुष्य के ऊपर नहीं है। எந்த மனிதன் மேலும் அல்ல, जो परमेश्वर आकाश और पृथ्वी को बनाया, எந்த ஆண்டவர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினாரோ उस पर्वत के ऊपर அந்த हमारा கன்மலையின் भरोसा மேலே है। நம்முடைய கன்மலையின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது। उस गीत को एक बार हम लोग गाएंगे। அந்த பாடலை நாம் ஒரு முறை பாடலாம்। मुझे सहायता करने वाली पर्वत की ओर मैं अपनी आंखों को लगाऊंगा। मुझे सहायता मिलने वाली पर्वत की ओर अपनी आंखें लगाऊंगा। मुझे सहायता मिलने वाली पर्वत की ओर अपने आंखें लगाऊंगा। मेरे पाँव टलने न देता मेरी रक्षक परमेश्वर ने उगता। इस्राएल का रक्षक परमेश्वर दिन रात नहीं सोता। मुझे सहायता मिलने वाली पर्वत की ओर अपने आंखें लगाऊंगा। मुझे सहायता मिलने वाली पर्वत की ओर अपने आंखें लगाऊंगा। चाहे पहाड़ टल जाए, भूमंडल भी हट जाए, चाहे पहाड़ टल जाए, न बदलता उसका अनुग्रह होगी मेरी तसल्लिया। उसका अनुग्रह होगी मेरी तसल्ली। எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர் தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு
நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். इसलिए बाइबल में हम देखते हैं எனவேதான் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் நீதிமான்களோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள். जो धर्मी जन जो है एकदम ऐसा स्थायी है. நீதிமான்களுடைய அஸ்திபாரம் அவ்வளவு உறுதியானதாக இருக்கும். वो किसी भी बातों को लेके हिलेंगे नहीं, அவர்கள் எந்த காரியத்தையும் குறித்து அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. क्योंकि उनका नींव ऐसा चट्टान के ऊपर मजबूत है. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அஸ்திபாரமானது கண்மலையின் மேலே உறுதியாக இருக்கிறது. हम इंतजार कर सकते हैं நாம் காத்திருக்க முடியும். जैसा हबक्कुक नबी के किताब में हम देखें எப்படியாக ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகத்திலே दूसरा और பார்த்தோம். तीसरा वचन, दूसरा अध्याय के तीसरा वचन में இரண்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்திலே पूरा होने समय तक हम इंतजार कर सकते हैं. நாம் காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். और एक बात को भी हम यूसुफ के जीवन में देख सकते இன்னொரு हैं, காரியத்தையும் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். कभी अपना कैरेक्टर में कोई परिवर्तन को वो नहीं दिखाया. அவர் ஒருபோதும் தன்னுடைய சுபாவத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் அவர் காண்பிக்கவில்லை. कुछ भी हो जाए அது என்ன நடந்திருந்தாலும் சரி वो अपना स्वभाव में एक साथ ही रहा. அவர் தன்னுடைய ஒரே சுபாவத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டார். शुरू से लेकर आखिरी तक उनका स्वभाव में कोई परिवर्तन नहीं. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மாற்றமும் இல்லை அவருடைய अगर குணாதிசயத்திலே. आप यूहन्ना रचित सुसमाचार उसका 13 अध्याय को देखेंगे, நீங்கள் யோவான் 13வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று वहाँ சொன்னார். पहला दूसरा वचन में लिखा है, அங்கே முதலாவது இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यीशु जैसा अपने चेलों से प्रेम किया இயேசு கிறிஸ்து எப்படியாக தம்முடைய சீசர்களிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ वैसा ही वो अंत तक प्रेम किया. அவர் அதே போல அவர்களிடத்திலே கடைசி வரைக்கும் அன்பு வைத்திருந்தார். यहाँ लिखा है तो अपने लोगों से जो जगत में थे जैसा प्रेम वो रखता था अंत तक वैसे ही प्रेम रखता रहा. இந்த உலகத்தில் இருக்கிற தமிழர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். हर बातें चेंज हो सकता है, எல்லா காரியங்களும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. लेकिन हम अपने स्वभाव को चेंज करने का कोई जरूरत नहीं. ஆனால் நம்முடைய குணாதிசயத்தை நாம் மாற்றுவதற்கு चाहे அவசியம் இல்லை. पवित्रता क्यों न हो, அது பரிசுத்தத்துக்குரிய காரியமா प्रेम இருந்தாலும் की சரி, बातें क्यों न हो, அன்புக்குரிய காரியமா இருந்தாலும் दया சரி, करने की बातें क्यों न அது हो, உதவி செய்கிற காரியமா या இருந்தாலும் சரி, दूसरों के ऊपर ख्याल न करने की बातें क्यों न हो, மற்றவர்கள் மேலே கரிசனை வைக்கிற காரியமா இருந்தாலும் और சரி, दूसरों के लिए मदद करने की बातें क्यों न हो, மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியமா இருந்தாலும் சரி, हम बातों को देख के या पदों को देख के हम अपने आप को चेंज करने के लिए कोई जरूरत नहीं. காரியங்களை கொண்டு பதவிகளை கொண்டு நம்மை நாமே மாற்றுவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. यहाँ यूसुफ हमारे लिए एक अच्छा उदाहरण है. இங்கே யோசிப்பு நமக்காக நல்ல ஒரு உதாரணம். वो किसी भी वातावरण में अपना जो कैरेक्टर को कभी चेंज नहीं किया. அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சுபாவத்தை அவர் மாற்றுகிறவராய் இல்லை. अधिक तौर से और हर जगह में कलीसिया में देखेंगे, अनेक விதமாக எல்லா சபைகளிலும் நாம் பார்க்க முடியும். कलीसिया के अंदर सब कोई अच्छे दिखते हैं. சபைக்குள்ளாக எல்லாரும் நன்றாக और தென்படுவார்கள். आप ऐसा कुछ कलीसिया में जाइएगा, நீங்கள் இப்படிப்பட்ட சில சபைகளுக்குள்ளாக போவீர்கள் என்று சொன்னால் आपको लगेगा पूरा स्वर्गदूत अंदर आके बैठे हैं, நீங்கள் உங்களுக்கு இப்படியாக தோன்றும் தேவதூதர்கள் வந்து क्योंकि அமர்ந்திருக்கிறார்கள் என்று ऊपर से சொல்லி नीचे तक पूरा सफेद कपड़ा மேல இருந்து கீழ வரைக்கும் ஃபுல்லா வெள்ளையா இருக்கும். देखने में इतना महिमामय रहेगा, அங்க பார்ப்பதற்கு அவ்வளவு மகிமையாக இருக்கும். लेकिन हम चर्च से बाहर हम कैसे रहते हैं? ஆனால் சபைக்கு வெளியிலே நாம் எப்படி இருக்கிறோம்? अधिकारी के आधीन में नीचे हम अच्छे रहते हैं, அதிகாரி தலைவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழே நன்றாக बाहर இருக்கிறோம். कैसे रहते हैं? வெளியிலே நாம் எப்படி இருக்கிறோம்? टीबीसी में एक साल अच्छा रहते हैं, டிவிசிலே ஒரு வருடம் நன்றாக இருக்கிறோம். टीबीसी पढ़ाई के बाद हम कैसे रहते हैं? டிவிசி படிப்பு படித்த முன்பாக எப்படி இருக்கிறோம்? हॉस्टल में अच्छे रहते हैं हम लोग, ஹாஸ்டல்லே நாம் நன்றாக இருக்கிறோம். रहना पड़ता है, இருக்க வேண்டியதா இருக்கிறது. लेकिन बाहर हम कैसे रहते हैं? ஆனால் வெளியிலே நாம் எப்படி இருக்கிறோம்? तो यहाँ यूसुफ हमारे लिए और एक बात को कहने के लिए चाहता है. யோசேப்பு இங்கே நமக்காக இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறார். ये क्यों जरूरी है? ஏன் இது தேவையானதா இருக்கிறது? अगर आपके मन में कुछ ऐसा स्वप्न है, ஒருவேளை உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட சில சொப்பனங்கள் இருக்கிறதா? आपके मन में पढ़ाई या आगे के भविष्य के बारे में कुछ ऐसा दर्शन है, உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பு அல்லது எதிர்காலத்துக்குரிய சில தரிசனங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? आपको लग रहा है हाँ ये परमेश्वर के द्वारा ही मिला है, ஆண்டவர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது என்று ऐसा நீங்கள் बार बार ऐसा உணர்கிறீர்களா? प्रेरणा मिला है? அதை குறித்து தொடர்ந்து அங்கே கிடை காரியங்கள் अगर ये पूरा होना है तो இது ஒருவேளை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் आप बदलना नहीं, நீங்கள் மாறாதவர்களாய் இருக்க வேண்டும். क्योंकि जेनेसिस से जो 49th चैप्टर में जो उत्पत्ति उसका 49वां अध्याय में இங்கே ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது वहाँ क्या लिखा है देखेंगे, அங்கே என்ன எழுதி இருக்கிறது பாருங்கள். 4 पद को देखेंगे, 4வது வசனத்தை வாசிக்கலாம். 49वां अध्याय 4 पद को देखेंगे. அங்கே 49வது அதிகாரம் 4வது வசனம் हाँ ஆதியாகமம். हिंदी में पढ़ेंगे. तू जो जल के समान तू जो जल के समान
उबलने वाला है, उबलने वाला है, इसलिए दूसरों से श्रेष्ठ न ठहरेगा, इसलिए दूसरों से श्रेष्ठ न ठहरेगा। क्योंकि तू अपने पिता के खाट पर चढ़ा, हाँ, तब तक तूने उसको अशुद्ध किया। बस தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். यहाँ अगर आप तीसरा वचन को भी देखिएगा, இங்கே மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ये रूबन के बारे में लिखा है, क्या क्या जो बड़े बड़े बातें उनके बारे में है, उनका जीवन में सब कुछ यहाँ लिखा हुआ है। இங்கே ரூபனுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதமான காரியங்கள் என்னென்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पहला बेटा है முதலாவது மகன், और जो आशीषों को अगला पीढ़ी तक और ले जाने का जो आशीषें उनके ऊपर है। அடுத்த தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதங்களை எடுத்து செல்ல வேண்டிய அந்த ஆசீர்வாதம் உண்டு. लेकिन यहाँ बाइबल बतलाती है, இங்கே ஆனால் வேதம் சொல்லுகிறது ये उबलता हुआ जो जीवन है, அங்கே தண்ணீரை போல தளம்புகிற வாழ்க்கையானது कभी ऐसा रहेंगे, சில நேரம் இப்படி மேல இருக்கும், कभी ऐसा रहेंगे, சில நேரம் கீழ இருக்கும், फिर ऐसा रहेंगे, திரும்பவும் மேல जो இருக்கும். इसी प्रकार का जीवन रहेगा। ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் हमारे अंदर जितना भी बड़े बड़े बातें रहने के बावजूद भी நமக்குள்ளாக எவ்வளவு மகத்தான காரியங்கள் இருந்தாலும் சரி, परमेश्वर का जो दर्शन है, वो दिया हुआ बातें हैं, वो पूरा नहीं हो सकता। ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேற முடியாது. पढ़ाई में एक्सीलेंट हो सकते हैं, நாம் படிப்பிலே சிறந்தவர்களாக हम இருக்கலாம், हर बातों में बहुत अच्छे हो सकते எல்லா हैं, காரியங்களிலும் தேறினவர்களாக लेकिन இருக்கலாம். जो पवित्रता और अन्य बातों में, मेरा कैरेक्टर में, अगर हम बदलता हुआ जीवन में रहेंगे, ஒருவேளை பரிசுத்தம் நம்முடைய சுபாவங்களிலே நாம் மாறுகிற சுபாவம் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் हमारा जीवन में दर्शन पूरा नहीं होगा। நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனம் ஒருபோதும் நிறைவேறாது. और एक बात को मैं कहकर मैं अंत करने के लिए चाहता हूँ, இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். और ये यूसुफ के जीवन में और एक बात को हम देखते हैं, யோசேப்பினுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நான் பார்க்க முடியும். जब यूसुफ का जीवन में जो स्वप्न हुआ वो अभी तक पूरा नहीं हुआ। யோசேப்பினுடைய வாழ்க்கையில அங்க தரிசனம் கொடுத்த பின்பாடு அது முழுவதுமாக நிறைவேறவில்லை. जरा सा भी कुछ असर को भी नहीं देख पा रहा, அங்கே அது நிறைவேறுவதற்கு எந்த ஒரு காரியத்தும் அங்க தென்படவில்லை. थोड़ा सा भी ऐसा कुछ बादल को भी नहीं देख पा அங்கே रहा, சிறிய மேகத்திற்குரிய அளவு கூட அங்க தென்படவில்லை. कुछ नहीं दिख रहा है। ஒன்றுமே அங்கே தென்படவில்லை. लेकिन यही यूसुफ ஆனால் அதே யோசேப்பு दूसरों को स्वप्न के लिए मदद कर रहा है। அது மற்றவர்களுடைய தரிசனங்களுக்காக உதவி अपना செய்கிறார். स्वप्न बिल्कुल एकदम काला पड़ गया, தன்னுடைய தரிசனம் முழுவதுமாக இருண்டு போன சூழ்நிலை, अपना स्वप्न के बारे में कुछ भी देख नहीं पा रहा, தன்னுடைய தரிசனத்தை குறித்து ஒன்றும் பார்க்க முடியவில்லை. एक मुट्ठी भर के बादल भी दिखाई नहीं दे रहा। இங்க கைமுட்டளவு மேகமுத்திர கூட அங்க பார்க்க முடியவில்லை. लेकिन ये यूसुफ के अंदर ऐसा एक मन है, ஆனால் யோசேப்புக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு இருதயம், दूसरों का दर्शन, दूसरों का जो स्वप्न के लिए मदद कर रहा है। மற்றவர்களுடைய தரிசனம் அவருடைய சொப்பனத்திற்காக உதவி செய்கிறார். जेल में था, वहां भी मदद किया। அங்கே சிறைச்சாலையில் இருந்தார், அங்கேயும் உதவி செய்கிறார். प्रकटीकरण का जो बातें हैं, वो बातों को उन्होंने बताया। அங்கே வெளிப்படுத்துகிற அந்த கிருபைக்குரிய காரியங்களை அங்கே சொல்லுகிறார். राजा के सामने आया, அப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக வந்த பின்பாடும் கூட आगे क्या होगा उनको मालूम नहीं था, தொடர்ந்து என்ன நடக்கும் அதுவும் தெரியாது. क्योंकि अभी जेल से निकाल के लोग खड़ा किए, ஏனென்று சொன்னால் சிறைச்சாலையில் இருந்து கூட்டி வந்து நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். इनको राजा के साथ बैठाने के लिए सेविंग नहीं हुआ, அங்கே ராஜாவு கூட உட்காருவதற்காக அங்க சேவிங் பண்ணவில்லை. राजा के सामने खड़ा करने के लिए उनका सेव करके एकदम அங்கே ராஜாக்கு முன்பாக நிற்பதற்கு அவரை ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்கள். मतलब आगे क्या होगा मालूम नहीं, இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தொடர்ந்து என்ன நடக்கும் தெரியாது. राजा का स्वप्न के लिए मदद किया। ஆனால் ராஜாவினுடைய தரிசனத்திற்கு அது உதவி செய்தார். जब वो दूसरों के लिए मदद किया, எப்பொழுது அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்தாரோ, दूसरों को स्वप्न पूरा होने के लिए मदद किया, மற்றவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு உதவி செய்தாரோ, अपने जीवन में स्वप्न पूरा होते हुए देखा। தன்னுடைய வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறுகிறதை பார்த்தார். जब आपके जीवन में परमेश्वर दिया हुआ वायदा या बातें, स्वप्न या दर्शन जब बिल्कुल बिल्कुल अंधकार दिखाई पड़ रहा है, எப்பொழுது ஆண்டவர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தரிசனம், சொப்பனங்கள் முழுவதுமாக இருண்டு போன சூழ்நிலையிலே தென்படுகிறதோ, दूसरों को आगे बढ़ाने के लिए कोशिश कीजिएगा। மற்றவர்களை முன்னேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். दूसरों का जो दर्शन में आगे बढ़ने के लिए हाथ दीजिएगा। மற்றவர்கள் தரிசனங்களிலே முன்னேறுவதற்கு உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள். दूसरों का अपना दर्शन को पूरा करने के लिए उत्साहित कीजिएगा। மற்றவர்கள் தங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். परमेश्वर आपके जीवन में जो स्वप्न है उसका पूरा करेगा। ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். आइए हम लोग सबको आंखों को बंद करते हुए प्रार्थना करेंगे। நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜெபம் செய்யலாம்.